அனு கூப்பிட்டேலப்பா? ஆத்துல 2 பொம்மநாடிகள் இருக்கு. 9:30 மணி ஆச்சு. மாலை மாத்தணும்னு நோக்கும் தெரியல, உங்க அம்மாவுக்கும் தெரியல. இல்ல சாரிப்பா. இந்த சுவாமி மாலை பாதம் படக்கூடாது, ஓட்டு மேல வீசு. இருங்கோ, நீங்க எல்லாம் கணபதி ஹோமத்துக்கு வந்து வாத்தியார் தானே? ஆமா. அப்படியே பின்னாடி சந்து வழியா உள்ள போங்க. நம்மள மாதிரி முக்கியமான பெரியவாளுக்கெல்லாம் அது சிறப்பு வழி போல இருக்கு. வாங்க. கருடன்னா கிருஷ்ணன். கிருஷ்ணன் மாலை போட்டிருக்காருன்னா நிச்சயமா இது வைகுண்டத்து மாலை தான். கிருஷ்ணா, நேக்கு புரிஞ்சுடுத்து. இனிமேதான் நேக்கு ஆரம்பமாக போறது பிரைட் ஃபியூச்சர். அதுக்கு அறிகுறி தான் இந்த பூ மாலை. அபிஷ்டோ, ரொம்ப அலட்டிக்காத. காஞ்ச மாலை ஓட்டு மேல கடந்திருக்கு, காத்துல விழுந்திருக்கு. இது வைகுண்டத்து மாலை இல்ல? வைகுண்டத்து மாலை இல்ல, வைதேகி மாலை. ரோஹிதத்துக்குன்னு வந்தோம். வந்த இடத்துல ஸ்வயம்பரம் நடக்கிறது. ஈஸ்வரோ ரட்சத். விஷ்ணு, சாஸ்திரிகள் உட்கார இப்படின்னு கை காமிச்ச. போய் பஞ்சபாத்திரம் வாங்கிட்டு வா. பஞ்சபாத்திரம். யானை செவிடனா இருப்பான் போல் இருக்க. செவிடம் இல்ல, விவரமா கேட்டுண்டேன். பஞ்சபாத்திரம்னா என்ன? பஞ்சம்னா 5, 5-6 பாத்திரமா இருக்கும். மாமி இல்ல, மாமியை பார்க்க. முதல்ல வெளியே விட்டா எங்க வேணாலும் பூந்துடுவேல் போல இருக்க. ஐ எம் பிராமின். அதுக்கு தகுந்த மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறல. அப்ப நாங்களே யாரு? நீங்களும் பிராமணால் தான். ஆனா நாங்க புரோகிதம் பண்ண வந்த பிராமணால். சரி, இப்ப என்ன வேணும்? பஞ்சபாத்திரம். பஞ்சபாத்திரம்னா இவ்வளவு, அதுக்கு கை என்ன? இவ்வளவு உண்டுன்னு நேக்கு கூட தெரியும். ஆனா எங்களை மாதிரி புரோகிதம் பண்ண வந்த பிராமணால் எல்லாம் அடுத்தவாகிட்ட கை நீட்டுச்ச ரொம்ப பவ்யமா இப்படித்தான் நீட்டணும். அதான் முறை. That is our rules. Beg your pardon? Please give me a list of your rules and regulations. No, nothing. பஞ்சபாத்திரம், that's all. பஞ்சபாத்திரம். போய் தூபக்கால் வாங்கிட்டு வா. எத்தனை கால்? நீ பிராமணன் தானே, தூபக்கால்னா எத்தனை கால்னு கேக்குற? தூபக்காலா? ஏங்கானோ, ஒரு பிராமணனுக்கு தூபக்கால்னா என்னன்னு தெரியாம இருக்குமா? நீ சொல்றச்சே கரெக்டா சொல்றது இல்ல, அப்புறம் சிடு சிடுன்னு விழுறல. தூபக்கால், தூபக்கால், தூபக்கால். வர வர நம்ம பிராமின் கல்ச்சர் டூ மச்சா ஸ்பாயில் ஆயிட்டு இருக்கு. அதை நினைச்சா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நேத்து கூட ஒரு 4-5 இடத்துக்கு புரோகிதம் பண்ண போயிருந்தேன். அங்க அந்த ஆத்துல உன் வயசு குழந்தைகளா இருந்தா. பஞ்சபாத்திரம் கொடுன்னு கேட்டேன், யாருக்கும் தெரியல. திருன்னு முடிக்கிறேன். அறுக்காதே, விஷயத்துக்கு வாங்க. பசு புசுன்னு இங்கிலீஷ் பேசுறோம். எங்க தூபக்கால டக்குன்னு எடுத்து கொடு பாப்போம். பாத்தியார் சொல்றச்சே நான் எடுத்து வச்சுட்டேன். என்கிட்ட இந்த டெஸ்டிங் எல்லாம் வேண்டாம். தூபக்கால் கரெக்ட்? 10% கரெக்ட். சமத்துவம். இந்தாங்க, கரெக்டா வாங்கிட்டு வந்துட்டேன். பார்த்தா வேற என்ன வேணும்? கோமயம், கோமயம், கோமயம். புரியுதா? சரி சரி சரி. 2 விஷயத்துல தப்பிச்சிட்டேன். இப்ப கோமியம்னு புதுசா ஒண்ணு சொல்லி குழப்பிட்டாரே. கோமியம்னா என்ன? எக்ஸ்கியூஸ் மீ, கோமியம் வேணும். இல்ல, அடிக்கடி தொல்லை கொடுக்கறேன்னு புரியுறது. இந்த கோமியம் தான் லாஸ்ட். கொடுங்க. அம்மா மறந்துட்டா போல இருக்கு. நான் ஏற்கனவே தேடிட்டேன். பின்னாடி லட்சுமி இருப்பா, போய் பாருங்க. இதோ பாருங்க. அம்மா லட்சுமி வாலாம் எப்படி என்னன்னு எனக்கு தெரியாது. இந்த கோமி விஷயத்துல மட்டும் நீங்களே ஹெல்ப் பண்ணிட்டா பெட்டரா இருக்கும். ரொம்ப டூ மச்சா போறேன். லட்சுமி இருக்காரு, நான் சொன்னேனோ இல்லையோ. கோமியம்னா ஏன் இவ்வளவு கோபம் வருது? கொஞ்சம் காஸ்ட்லியான பொருளா இருக்குமோ? ஏமா, நீங்க தானே லக்ஷ்மி? இல்லைங்க, காமாட்சி. ஓ, காமாட்சியோ. லக்ஷ்மி யாரு? என்ன
சுண்டல் விக்கிறதுக்கு பூணூல் போட மாட்டேன்னா இப்ப பக்கா புரோகிதரா வந்து நிக்கிற டபுள் அமௌண்ட் கிடைக்கும்னா தப்புதான். உங்களை சந்திச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப கஷ்டமா போச்சு. வேற வழி இல்லாம போட்டேன். தயவு செஞ்சு காமிச்சு கொடுத்துறாதீங்க. என்ன நான் காமிச்சு கொடுக்கறது அப்புறம் என்ன நீ காமிச்சு கொடுத்துறாரு? நானா? ஏன் ஹவுஸ் ஓனர் மிஸ்டர் சீனிவாஸ் சாஸ்திரி இருக்காரு, அவர் எங்க அக்ரஹாரத்துக்கே லீடர். கண்ட பசங்களுக்கு சுண்டல் வைக்கிறதுக்கு பூணூல் போட்டது தெரிஞ்சது என்னை சுட்டே கொண்டுடுவார். இந்த ஃப்ராடு அப்போ சரியா போச்சு. நமக்குள்ள ஒரு ஒத்துமை ஆயிருவோம். ஓகே ஓகே சரி. இப்பத்தான் நீ ஒரு பெரிய ஆபத்திலே மாட்டிக்கிட்டு இருக்க. என்ன ஆபத்து? சமஸ்கிருதத்துல மந்திரம் சொல்றது சாதாரண விஷயம் இல்ல. ஒரு தடவை இதே வீட்டுல இதே மாதிரி கணபதி ஹோமம் நடந்த போது ஒருத்தன் உச்சரிப்பு தவறா சொன்னதுக்காக எங்க சாட்சி நெருப்பள்ளி தலையில கொட்டிட்டாரு. இன்னொருத்தன் மந்திரம் சொல்லாம இருந்ததுக்காக சவுக்கு எடுத்து புடிச்சிட்டாரு. நீ எப்படி நெருப்பா இல்ல சவுக்கா? நமஸ்கார். ஓம் அபோபஸ்பரிஸ்யா ஓம் ஆத்மத்வாய ஸ்வதா ஓம் வித்யாதத்வாய ஸ்வதா ஸ்வாஹ ஓம் சிவதத்வாய ஸ்வதா ஸ்வதா ஸ்வாஹ ஸ்வதா ஸ்வாஹ ஸ்வதா. சரி, ஸ்வாஹ இல்ல சுதா. ஓம் அபோபஸ்பரிஸ்யா அக்ஷதாங்கஹேத்வா பவித்ரம் த்ருத்வா க்லாம்பரதரம் விஷ்ணும் வசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாயேத் சர்வவிக்னோபசாந்தயே. நம ஓம் ஸ்லாய நமக ஓம் ஸ்லாய நமக சுக்ராமதய ஓம் சத்ராய நமக கொஞ்சம் இருங்கோ. நீ சுக்லாம்பரதரம் சொல்லு. சுக்லாம்பிரதரம் 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 சுக்லாம்பிரதம். இவர்தான் என் குரு. அவர் சொன்னாருன்னா அவர் கூட சேர்ந்து கரெக்டா சொல்லிடுவேன். நீங்க சுக்லாம்பிரதரம் சொல்லுங்க. க்லாம்பரதரம் விஷ்ணும் சுக்லாம்பிரதரம் விஷ்ணும் சசிவர்ணம். நீங்க இருங்க. நீ மட்டும் சொல்லு. எனக்கு சுக்லாம்பிரதரம் அவர் சொல்லி கொடுக்கல. ஸ்வாக அது கூட லாஸ்ட்ல ஜாயின் ஆயிட்டா போதும்னு சொல்லி தான் கூட்டிட்டு வந்தா. அதுக்கு தான் 25 rupees பேசினா. நீங்க வேணா ஸ்வாகாக்கு எவ்வளவோ அவ்வளவு கொடுங்க போதும். தப்பு என்னோடதுதான். ஒத்தப்படையா வரப்படாதேன்னு ஒரு ஆள் தேடின்னு இருந்தேன். அம்பி யாரு என்னன்னு எனக்கு தெரியாது. எதிர்த்தாப்புல வந்துட்டு இருந்தான். அப்படியே அழிச்சுட்டு வந்துட்டேன். மன்னிச்சுங்க. எழுந்து அப்படி ஓரமா நில்லு. இல்ல, நான் புறப்படுறேன். இதோ நான் சொல்ற வரைக்கும் போக கூடாது. போய் நில்லு. பிராணாநாயம் அவளை இருந்து சொல்லணும். பிராணாநாயம்யா கோர்தவஸ்வரம் நமோ பாஸ்தே நமஸ்தே துர்தக்ஷே ஸ்வாஹாதி. இங்க வா. இத புடி. நான் தான் மந்திரம் எதுவும் சொல்லி. பரவாயில்ல புடி. இதோ. இல்ல இல்ல. யூ ஆர் எஜுகேட்டட்? எஸ் சார், BA எக்கனாமிக்ஸ். வேற எந்த ஜாப்பும் கிடைக்கலன்னு புரோகிதம் பண்ண வந்திருக்க. ஆமே கரெக்ட்? அப்சல்யூட்லி. வேதம் படிக்கிறது, புரோகிதம் பண்ண போறது, இதெல்லாம் நம்ம வாளே கௌரவ குறைச்சலா நினைக்கிற இந்த காலத்துல நீ ஒரு பிராமண பையன் BA வரைக்கும் படிச்சுட்டு வேற எந்த உத்தியோகம் கிடைக்கலன்னு மந்திரம் சொல்ல வந்திருக்க. ரொம்ப சந்தோஷம். ஐ அப்ரிஷியேட். இனிமே புரோகிதத்துக்கு போனா பொய்யா வாயசிக்காம இத பார்த்து படி. இல்ல வேண்டாம், நீக்கு இனிமே புரோகிதம் பண்ணுங்கிற ஆசையே போயிடுச்சு. ஏன்? இல்ல, இன்னைக்கு எனக்கு குட் டைம். ஏதோ உங்ககிட்ட தப்பிச்சிட்டேன். நாளைக்கு இன்னொரு ராத்துக்கு போய் அவன் நெருப்பள்ளி கொட்டிட்டானா? சரி, நோக்கு என்ன மாதிரி உத்தியோகம் வேணும்? உத்தியோகம் பட்டாணி சுண்டல் வரைக்கும் கீழே இறங்கி பார்த்துட்டேன். எல்லாம் பக்கா ஃப்ராடா இருக்கு. கரெக்டா சம்பளம் கொடுக்குற மாதிரி கைவேலையா இருந்தா கூட பரவாயில்ல. சொல்லுங்க. வானு, ஒரு பேப்பரும் பெண்ணும் எடுத்துக்கிட்டு வா. நம்ம கோவில்ல ஒரு கிளர்க் போஸ்ட் காலியா இருக்கு. நான் 1 வீக்ல எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் கிட்ட பேசி அதை உனக்கு ஏற்பாடு பண்றேன். உன் அட்ரஸ் சொல்லிட்டு. கோபால், மயிலாப்பூர், தெப்பக்குளம். இல்ல தெப்பக்குளம் அருகே பூவரசம்பூ நிறைய உள்ள மரத்தருகே உள்ள ஒரு ஒத்தைக்கால் மண்டபம். ஒருவேளை இன்னைக்கு ராத்திரி அங்க படுக்க கூடாதுன்னு கோவில் குருக்கள் வெளியே துரத்திட்டா, கோவில் வாசல்லையே ராஜாத்தி பூக்கடை அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த அம்மா கிட்ட இன்னைக்கு ராத்திரி படுத்துக்கிறதுக்கு பர்மிஷன் வாங்கியிருக்கேன். அந்த அட்ரஸ் அனுப்பிச்சுடுங்க.
அண்ணா அம்பி கேரா பிளாட்ஃபாரம் அதை கௌரவமா சுத்தி வளைக்கிறார். எப்படியும் ஒரு வாரத்துல நான் உத்தியோகம் வாங்கி தர போறேன். அது வரைக்கும் வேணும்னா நம்ம ஆத்துல பின்னால ஒரு அவுட் ஹவுஸ் இருக்கு, அங்க தங்கிக்கோ. வேண்டாம் வேண்டாம், நீங்க ரொம்ப ஆச்சாரமா இருப்பேன், நான் கொஞ்சம் எசக்கு பசக்கா இருப்பேன். நாளைக்கு ஏதாவது பெரிய ப்ராப்ளம் வந்துரும். அபிஷ்டு நெல்லு சோறாவே விளையிறது வேண்டாம்னு சொல்றேடா. அண்ணா நீங்க போங்க, அம்பி சங்கோஜப்படுறான், நான் பாத்துக்கிறேன். நீ சும்மா இருங்கண்ணா. 6 அடி உயரத்துக்கு அவரை பார்த்தாலே நீ கை கால விட விடங்குது. என்ன வம்புல மாட்டி விடணும்னே பிளான் பண்றீங்க. அண்ணா அம்மாடி எல்லாருமே நம்பி போயிட்டேடா. எல்லாம் நன்மைக்கே. Follow me. இதான் அவுட் ஹவுஸ். ரொம்ப சுத்தபத்தமா இருக்கணும். வயசு பொருட்கள் பீடி கீடி பிடிச்சிடாத. என்ன இவர் தான் சாஸ்திரியோட தோப்பனார். இவருக்கு அவர் எவ்வளவோ பெட்டர். ஏண்டா ஃப்ராடு, இதெல்லாம் ஆர்மியில இருந்து வந்த பழக்கம். சீனிட்டு சொல்லிட்டு அலையாத. நேரத்துல எங்க வந்த? அண்ணா அம்பி அவுட் ஹவுஸ்ல சொன்னார், அதான் கூட்டிட்டு வந்தேன். எந்த ஊர் உனக்கு? கும்பகோணம். முழிக்கிற மொழி சரியா இல்லையே. இல்ல, கும்பகோணத்துல எல்லாரும் இப்படித்தான் முழிப்பா. மணி 3:10. சரியான யமகண்டத்தில் நுழைஞ்சிருக்க. என்னதான் ஆக போகுதோ. ஈஸ்வரோ லட்சம். கிருஷ்ணய்யர், ஐயர் வேஷம் போடுறது அவ்வளவு விளையாட்டு சமாச்சாரம் இல்ல. ஒரு நாளைக்கு இல்லைனாலும் ஒரு நாளைக்கு நான் மாட்டிக்குவேன். எனக்கு இப்போக்கோ டைம் இருக்கு, நான் ஓடிடுறேன். இத பாரு, அடுத்த வாழ்க்கை இம்மி அளவு இடைஞ்சில்லாம எந்த வேஷம் போட்டாலும் தப்பு இல்ல. நீ வயிற்ற கழுவு வந்திருக்க. நாளைக்கு கோயில்ல வேலை கிடைச்சதும் ஜீவோ கைய காலை பிடிச்சு வேற ஊருக்கு டிரான்ஸ்பர் வாங்கிக்க. அதோட பூணுலையும் மறந்துடு. ஆஹா, அற்புதம். இப்படி ஒரு பக்குவமான பாயசத்தை நான் வாழ்க்கையில சந்திச்சதே இல்லையே. அடேங்கப்பா, வடைன்னா இதெல்லாம் ஒரு பதமான வடை. ஆமா, இதெல்லாம் யார் செஞ்சா? யாரா? வா சொல்றேன். சந்தையில மீன் வாங்கி குறவ சலசலன்னு குழம்பு வச்சு கொத்து மல்லி பத்தலன்னு குட்டி குத்துராடி டப்பாங்குத்து. குட்டி குத்துராடி டப்பாங்குத்து. என்ன வாங்கி குழம்பு வச்சு குட்டி என்ன குத்துனா? டப்பாங்குத்தா? பக்கா லோக்கல் பாஷை மாதிரி தெரியறதே. கரெக்ட். நேக்கு கொஞ்சம் கிராஸ்பிங் பவர் ஜாஸ்தி. வர்ற வழியில சேரி ஒண்ணும் அவ பாடிட்டு இருந்தா டியூன் கேட்சியா இருந்தது. சட்டுன்னு பிக்கப் பண்ணனுட்டேன். இருங்க, இந்த மீச கூட அங்கதான் பிக்கப் பண்ணேளா? மீச நேத்தி வரைக்கும் தீட்சையோட இருந்தேன். என்னமோ விரதம் நினைச்சிட்டு இருந்தேன். இன்னைக்கு என்னமோ மம்மட்டியா மாதிரி மீச வச்சுட்டு வந்திருக்கு. இது என்ன பிராமண லட்சணமா? ஏன், பாரதியார் கூட இதை விட பெரிய மீச வச்சுட்டு இருந்தார். அவரும் நம்மால் தானே. நான் கொஞ்சம் பாரதியார் டைப். இருங்க ஒண்ணு, இதெல்லாம் என்ன? சுயம்பாகம், தனி சமையல். ஓஹோ, இன்னைக்கு நாள் அவ்வளவா நன்னா இல்ல. முழுக்க மரண யோகம். இதெல்லாம் ஓரம் கட்டிட்டு இன்னைக்கு ஒரு நாளைக்கு காத்துல சாப்பிடுவாங்க. மன்னிக்கிறோம், நேத்து வரைக்கும் வேலை வெட்டி இல்ல, எங்க வேணாலும் சாப்பிடலாம். ஆனா இன்னைக்கு ஜாப் கிடைச்சிடுத்து. இனிமே நானே சமைச்சுக்கிறதா கௌரவம். இதாவா? ஆமா, இப்ப என்னன்றப்பா? ஐயோ, என்னது ஐயர் பிள்ளையா நீ? என்ன விட மட்டமான பாஷை பேசுறிய. ஆமா, இப்ப என் காத்துல சாப்பிட வரல, இன்னும் என்னென்னமோ வரும். என்னென்னலாமோ வரும். கோபால், பாப்பா இவ்வளவு தூரம் பிரியமா சாப்பிட கூப்பிடுதுன்னா லேட் பண்ணலாமோ? சுட சுட சாப்பிடு. மங்களம். பாத்தியா, பெரிய மனுஷன் எவ்வளவு கரெக்டா சொல்லிட்டு போற. யார் அவரா பெரிய மனுஷன்? நீ என்ன சாப்பிட கூப்பிட்டதோட சரி, தப்பி தவறி கூட அவரை கூப்பிட்டாத. யோ, இது சபையில பண்ண போற. என்ன? ஒண்ணு இல்ல, நீங்க சமையல் பண்ணுங்க பாக்கலாம். ஆம்பளை குளிக்கிறச்சே பார்த்தாலும் பார்க்கலாம், ஆனா சமைக்கிறச்சே பார்த்தா மகா தோஷம். யாருக்கு? சமைக்கிறவாளுக்கு. இப்ப அதுக்கு நான் என்ன பண்ணணுங்கிறேன்? உன் ஆத்துக்கு போ. ஏன் ஆத்துக்கா? அப்ப இது யார் இடம்? குத்தகை கெடுத்தா இல்ல விலைக்கு வாங்கிட்டா? ஓசல் குடி வந்தாலே இலக்காரமா தான் பாப்பேன். அடுத்த மாசம் வாடகை கொடுத்துட்டு அப்புறமா நான் பேசிக்கிறேன். திருட்டு முண்டோ, எல்லாம் பார்த்தாச்சு, ஒண்ணும் மறைக்க முடியாது. கதவை தர. என்ன? ஏயா, தனி சமையல்னு கௌரவமா சொல்லிட்டு பாத்திர பண்டமல்ல அலம்பரதா பாவனா காமிச்சிட்டு
கோயில் பிரசாதமா தின்னுட்டு இருக்க? கோயில் பிரசாதம் இல்ல, நான் காலம்பரமே செஞ்சு வச்சுட்டு போனது. எது? புளியோதரையும் சக்கரை பொங்கலுமா? உண்மையை சொல்லு. கோயில் இருந்தாலும் திருண்ட. கோயிலோடது, அது வாஸ்தவம் தான். ஆனா திருடல. கோயிலுக்கு இன்னைக்கு ஒரு முக்கியமான பெரிய மனுஷர் வந்தார். 10 பரதேசிகளுக்கு அன்னதானம் செய்யணும்னு சொல்லி சக்கரை பொங்கலும் புளியோதரையும் செய்ய சொன்னார். 10 பரதேசிகள் கிடைக்கல, 9 பேர் தான் கிடைச்சா. அதனால நான் ஒன்னு எடுத்துட்டு வந்துட்டேன். அப்படின்னா நீயும் பரதேசி ஆயிட்டேன்னு சொல்லு. சொந்த ஆத்தையும் ஊரையும் விட்டுட்டு வந்தா எல்லா பிரம்மச்சாரிகளுமே பரதேசிகள் மாறதான். மரியாதையா பொங்கலும் புளியோதரையும் வெளியே வச்சுட்டு நீயே போய் சமைச்சு சாப்பிட்டுக்க போ. ஏன், எதுக்கு? ஐயோ அம்மா. ஏய், எது உள்ள போன? வெளிய வா. முடியாது, நான் உள்ள இருக்கேன்னு அம்மா கிட்ட சொல்லாத. நானே உங்க அம்மா கிட்ட நீ உள்ள இருக்கேன்னு சொல்ல போறேன். சொல்லிக்கோ, எனக்கு ஒண்ணு இல்ல. நீதான் உள்ள கூப்பிட்டேன்னு. அப்புறம் ஓ எழுபதான் எழுவா. என்ன கோபால், சமையல்லாம் ஆயிடுதா? ஏதோ அரைக்குறை ஆயின்னு இருக்கு மாமி. ஆமா, என் பொண்ணு இந்த பக்கம் வந்தாளோ? உங்களுக்கு பொண்ணு இருக்கா மாமி? எவ்வளவு, ஒரு 3 வயசு இருக்குமா? ஐயோ, 20 வயசு ஆறுதுடா. நம்பவே முடியல மாமி, உங்களை பார்த்தாலே அப்படித்தான் தெரியுது. அப்படியா தெரியுது? ஆமா, என்ன சமையல் பண்ண? வெறும் வத்த குழம்பு மாமி. என்னமோ கோபால், எங்க ஆத்துல வத்த குழம்பு பண்ணா எனக்கு பிடிக்கிறதே இல்ல. எங்க நீ வச்சத கொஞ்சம் கூட சாப்பிட்டு பாப்போம். அது மாமி, நான் ஆஞ்சநேயர் விரதத்துல இருக்கேன். அதனால நான் செஞ்சதை வந்து பொம்மநாட்டிகள் கொடுக்கப்படாது. ஐயோ, நோக்கு நான் வடை பாயசம் எல்லாம் எடுத்துட்டு வந்தேனே. பரவாயில்ல. இருங்க, அது ஆஞ்சநேயர் சீதா பிராட்டியோட பக்தன். அதனால சீதை எது கொடுத்தாலும் வாங்கிக்கலாம். ஆஞ்சநேயர் தான் திருப்பி சீதை கொடுக்கப்படாது. கொடுங்க. உள்ளவா? இருங்க, எங்க உள்ள? ஐயோ, வாசப்படியில நின்னுட்டு வாங்கவும் கூடாது, கொடுக்கவும் கூடாது. நீங்க அப்படியே இருங்கோ, நானே படி தாண்டி வந்துடுறேன். நடங்க, கொடுங்க. மாமி, கை நீட்டுங்க. எதுக்கு? கையை நீட்டுங்க சொல்றேன். என்ன கோபால்? ஒண்ணு இல்ல, கண்ணுல ஒத்திட்டேன். அடடா, என்ன வடை, என்ன பாயசம். அவ்வளவு டேஸ்டாவா இருக்கு? டேஸ்டாவா? இனிமே நேக்கு வடை பாயசம்னா மாமி ஞாபகம் தான் வரும். இல்ல, என் பொண்ணு. பொண்ணா? நீங்க செய்யலையா? உங்க பொண்ணா செஞ்சது? நான் தான் செஞ்சேன். என் பொண்ணு கூட உன்ன மாதிரி தான் சொன்னா, அதை நினைச்சேன். என்ன கோபாலா, நான் சாதகம் பண்ணிட்டு இருக்கேன்ல, நீ பாட்டுக்கு தவ லொட்டு லொட்டுன்னு அடிச்சுட்டு இருந்தா எப்படி? இல்ல மாமி, புதுசா சவு வாங்கிட்டு வந்தேன். கடைக்கார சீமனையோட கொடுத்தான்னு நினைச்சிட்டு இருந்தேன். அவன் தண்ணி ஊத்தி ஃப்ராட் பண்ணிட்டான். நீங்க பாடுங்க. மாமி, கீழே டச் பண்ணுங்க. என்னது? கீழே நடுக்கட்டையில கருப்பட்டியில நன்னா டச் பண்ணுங்க. அங்கெல்லாம் வந்து அவ்வளவு நன்னா இருக்காதுப்பா. மாமி, மேல போனா கீச்சு மூச்சுட்டு இருக்கும். கீழே இறங்க இறங்கத்தான் சுகம். இதோ இப்ப நான் வந்துட்டு பாருங்க. ஏன் கோபால், உனக்கு சங்கீதம் கூட வருமா? என்ன அப்படி கேட்டு? எங்க ஊர் பக்கம் வந்து சாதாரண கோபால்னு சொன்னா யாருக்கும் தெரியாது. சங்கீத கோபால்னு சொன்னா தான் கரெக்ட் அட்ரஸே சொல்லுவா. எங்க பாடுங்க. இல்ல இல்ல, பாருங்க, நான் ஒரு தடவை பாடுறேன். செண்பக பூ விரித்தே, செண்பக பூ விரித்தே, செண்பக பூ விரித்தே. குட். கண்ணன் கண்ணன். நன்னா கொஞ்சுங்கோ. கண்ணன் கண்ணன். கண்ணன் கண்ணன். கரெக்ட். செண்பக பூ விரித்தே கண்ணன் சாமரம் வீசிடுவான். வீசிடுவான். வான் வான். 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 யோ, யோ, ஒரு விஷயம் தெரிஞ்சா ஒழுங்கா பண்ணணும். இல்ல வாய மூடிட்டு இருக்கணும். என்னையா பண்ணிட்டு இருக்க? மாமி, இட்ஸ் a great insult to me. இத பத்தி ஒண்ணுமே தெரியாத சின்ன குழந்தைகிட்ட நான் என்ன பேச முடியும்? நீங்களே பதில் சொல்லுங்க. ஏய், சும்மா ரெடி. கோபால பத்தி எனக்கு தெரியாது. சங்கதியில என்னமா பிடிக்கிறான் தெரியுமா? சங்கதி மட்டுமா பிடிக்கிறார், காக்காவும் நன்னாவே பிடிக்கிறார். சரி, அதை விடுங்க. உங்களுக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் என்ன கூப்பிடுங்க. இன்னும் நிறைய பேட்டர்ன்ல பாட்டெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். மாமி, எது குழந்தைங்க இத்தனை பேர் வந்திருக்கா? பாட்டு கத்துக்கிறதுக்காக. சாரி மாமி, நீங்க ஏதோ பிரியமா கேட்டேன்னு உங்களுக்கு மட்டும் கத்து கொடுக்குறேன்னு சொன்னேன். ஆனா குழந்தைங்க இத்தனை பேருக்கு டியூஷன் எடுக்கிறதுன்னா ப்ளீஸ் டோன்ட் மிஸ்டேக் மீ. ஐ அம் குவைட் பிஸி. அட, உன்கிட்ட பாட்டு கத்துக்கிறதுக்காக வரல கோபால், என் பொண்ணு கிட்ட பாட்டு கத்துக்கிறதுக்காக வந்திருக்கா. மியூசிக்ல BA கோல்டு மெடலிஸ்ட். ஏன் எப்ப பாரு திருட்டு மொழி முடிச்சிட்டு பம்பற? யார் திருட்டுமொழி? நான் ஒன்னும் பம்ப கிடையாது. பின்ன என்ன பார்த்து ஏன் ஒளிற? யாரு, நானா ஒளிஞ்சேன்? காலம்பரம் சூரிய உதயம் தேக ஆரோக்கியம், அதுக்காக நின்று இருக்கேன். நிஜமாவே அதுக்காகத்தான் நின்னியா? இத நானே நேக்கு ஒரு அத்தை பொண்ணு இருக்கா, அவளை தான் கட்டிக்க போறேன்னு ஓப்பனா சொல்லிட்டேன்ல.
பின்ன எதுக்கு எப்ப பாரு கொலக்கடையிலே சுத்தின்னு இருக்க? நில்லியா, ஃப்ராட் பண்றதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. நோக்கு ஒரு அத்தை பொண்ணு இருக்கான்னு போய் சொல்லி அவளுக்கு அனுப்புறதுக்காக ஒரு புடவை வாங்கல, அந்த புடவை இப்ப நான் கட்டிட்டு இருக்கேன். அந்த மாதிரி லோகத்துல 1000 புடவை இருக்காதா என்ன? வாய முடியா, நம்ம தெருவில் இருக்கிற லட்சுமி சில்க் ஹவுஸ்ல இதே புடவை நீ 20 ரூபாய் குறைச்சு வைக்கல. உங்ககிட்ட 20 ரூபாய் நான் சொன்னா, எங்கிட்ட 40 ரூபாய் குறைச்சு கொடுத்தானே. ஏன் இந்த மாதிரி பித்தலாட்டம் எல்லாம் பண்ற? குழம்பு கொதிக்கிறது, அப்புறமா பேசுவோம். நான் இங்க கொதிச்சுட்டு இருக்கேன், உனக்கு குழம்பு? ப்ளீஸ் பானு, நான் பொள்ளங்க உரிக்கணும், முட்டைக்கோஸ் நறுக்கணும். ஐயோ, பொள்ளங்க 1 ரூபாய். ஐயோ, முட்டைக்கோஸ் 2 ரூபாய். உண்மையை சொல்லு, ஏன் என்ன பிடிக்காத மாதிரி நடிக்கிற? ஐயோ, வயசு பையன் இருக்கிற இடத்துல வந்து இப்படி எல்லாம் கலாட்டா பண்றீங்க. யாராவது பார்த்தா என்ன தப்பா நினைப்பா? எதுக்கு நான் வெளியே போறேன்? தாத்தா, மாமி, யாராவது ஓடி வாங்களேன். எதுக்கு அம்மாவை கூப்பிடுற? பல்லாங்குழி ஆடுறதுக்கு. சரி, இப்ப என் கையில என்ன இருக்குன்னு திருப்பி பார். மாட்டேன். இப்ப நீ எதை காமிச்சாலும் நான் பார்க்க மாட்டேன். தினசரி உன் கைப்பட ஒரு டைரி எழுதுறியே, அதுல இருந்து ஒரு பேப்பர் கிழிச்சு வச்சிருக்கேன். ஐயோ, என் டைரியில் இருக்கிற பேப்பரா? ஏய், என் டைரியில் இருக்கிற பேப்பர் எது கிழிச்ச? இரு, என்ன நீ லவ் பண்ணலன்னு சொன்னல, இத படிக்கிற, இதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லு. குடு. அப்பா, இரு. எதுக்கு அப்பா கூப்பிடுற? உங்க காதல் வசனத்தை படிச்சு காட்டு. வேண்டாம், நமக்குள்ளேயே பேசி ஒரு முடிவு பண்ணலாம். படிக்கிற, பொறுமையா கேளு. என் இதய வானின் உதய நிலவே பானு, நீ எங்கோ நான் எங்கோ, நீ ஒரு நந்தவனம், ஆனால் நான் ஒரு முள்ளுக்காடு. உன்னை ஒதுங்கி போ என்று சொல்லிவிட்டேன், ஆனால் ஒவ்வொரு நிமிடமும் உள்ளூர உன்னை கட்டி அணைத்து இதழோடு இதழ் வைத்து இறுக்கி இறுக்கி முத்தம் கொடுக்கிறேன். இல்ல, அது ராத்திரி நேரத்துல டைரி எழுதுனதுனால கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு கசகசன்னு எழுதிட்டேன். நிச்சயமாக சொல்கிறேன் பானு, இந்த ஒரு ஜென்மம் தவிர அடுத்த எல்லா ஜென்மத்திலும் உன் செல்ல கண்ணுக்குட்டா நானே. கண்ணுக்குட்டா சொல்லும் போது உன் கண்ணத்தில் லேசாக கிள்ளுகிறேன். அது என்னையா அது லேசா? அது செல்லமா இப்படி கிள்றது. இப்படிக்கு மனம் புழுங்கும் கோபாலன். ஏயா, நான் தான் இந்த ஜென்மத்திலேயே குத்துக்கலாட்ட நிக்கிறேனே, அப்புறம் எதுக்கு அடுத்த ஜென்மம்? இப்பவே கிஸ் பண்ண நான் வேண்டாம்னு சொல்ல போறேனா? பானு, எனக்கு உனக்கு எந்த விதத்திலையும் சரியா வராது. என்ன, நான் ஒரு மாமிச பட்சி. அதனால என்ன, கல்கத்தாவுல உள்ள பிராமின்ஸ் எல்லாம் கடல் புஷ்பம்னு சொல்லி மீனெல்லாம் சாப்பிடுவாளே. ஐயோ, என்ன நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறியா பானு? உன் தோப்புனார் தான் எனக்கு உத்தியோகம் வாங்கி கொடுத்தார். உன் தோப்புனார் தான் எங்க அம்மா கண் ஆபரேஷனுக்கு 10,000 ரூபாய் பணம் கொடுத்தார். உண்ட வீட்டுக்கு நான் எப்படி ரெண்டகம் பண்றது? யோ, எனக்கு எடுத்ததாயா தப்பு, காதலிச்சா என்ன தப்பு? என் தோப்புனார பத்தி உனக்கு தெரியாது, நீ மட்டும் நேரா அவர்கிட்ட போய், சார் நானும் உங்க பொண்ணு ஒருத்தர் காதலிக்கிறோன்னு பிராங்கா சொன்னீனா அவர் என்ன பண்ணுவார் தெரியுமோ? செருப்புலயே அடிப்பார். யோ, அனாவசியமா பயப்படாதியா, என் ஆத்து சமாச்சாரத்தை நான் பாத்துக்கிறேன். வேற ஏதாவது காரணம் இருந்தா சொல்லு. வேற காரணம்? வீடு உத்தியோகம்னு பல பிரச்சனை இருக்கே பானு. நிச்சயமா உனக்கு என்ன விட பெட்டரான மாப்பிளை கிடப்பா. தயவு செஞ்சு என்ன விட்டுரு. யோ, புரியாம பேசாதியா. நோக்கு என்னையா குறைச்சல்? எங்க அம்மாவுக்கும் உன்னை ரொம்ப பிடிச்சு போச்சு தெரியுமோ? நம்மள மாதிரி காம்பினேஷன் அமைறது ரொம்ப கஷ்டம்யா. படிப்புக்கு படிப்பு இருக்கு, பர்சனாலிட்டிக்கு பர்சனாலிட்டி இருக்கு. நோக்கும் கண்ணாடி நேக்கும் கண்ணாடி. நேக்கு இந்த பிராமண மாப்பிளை தான் வேணும். ஐயோ, பிரச்சனையே அதுலதான் இருக்கு பானு. என்னால முடியாது பானு. முடியாது? முடியாது. பாக்கலாமா? பாக்கலாம். திரும்பியா? என்னையா, என்னாச்சு? எல்லாமே ஆயிடுச்சு. என்ன? காலையில இங்க வந்துட்டு போனதுக்காக ஐயர் அவ தலையில தண்ணி ஊத்தி துரத்தி விட்டுட்டாராம். ஈரப்புடவையோட இங்க வந்து நின்னுச்சு. உள்ள வாமான்னு கூப்பிட்டேன், மாட்டேன்னுட்டு என்கிட்ட ஒரு மாத்து புடவையை மட்டும் வாங்கி கட்டிக்கிட்டு அங்க போய் உட்கார்ந்துருக்கு. அக்ரஹாரம் அர்ஜுன வளவுக்குள்ள வந்திருக்கு. எல்லாம் அந்த பச்சைமலை சாமிக்கு தான் வெளிச்சம். இந்த குடிசை யாரோடது? இதோ இந்த அர்ஜுனுடையது, புதுசா கட்டினது. இன்னைக்கு தான் குடி போலாம்னு இருந்தான். வாணி வாடகை கேட்டது கொடுத்துட்டான். சாமி, வாடகைக்கா கொடுத்தேன். ஐயர் நமக்கெல்லாம் எவ்வளவு உதவி செஞ்சிருக்காரு. அவரு பொண்ணு ஆதரவு எல்லாம் வந்து நிக்கும் போது சும்மா எப்படி பாத்துட்டு இருக்கிறதுங்க. அதான் வாடகை வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், நீங்களே தங்கிக்கமான்னு சொல்லிட்டேன். அம்மா சும்மா தங்கி என்ன பண்ணுவாங்க? அதனாலதான் குடித்தனம் பண்றதுக்கு பாய், தலகாணி, ஸ்டவ் இது மாதிரி எங்களால் முடிஞ்ச அளவு கொடுத்துருக்கோம். ஐயர் உங்களுக்கு எல்லாம் செஞ்ச உதவியை மறக்காம நீங்க அந்த பொண்ணுகிட்ட இவ்வளவு தூரம் அன்பா நடந்திருக்கீங்க. ரொம்ப நன்றி. ஆனா தயவு செஞ்சு யாரும் தப்பா நினைக்காம அவங்கவுங்க கொடுத்தத அவங்கவுங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போங்க. நடப்பான வீட்டுக்கு போலாம். நம்ம வீட்டுக்கா? உன் வீட்டுக்கு. மாட்டேன். நீக்கு அப்பா இல்ல, அம்மா இல்ல, வீடு இல்ல, நான் எங்கேயும் வரப்போறதும் இல்ல. பாருப்பான புருஷன் பண்ண சத்தியத்துல கொண்டாட்டிக்கும் பங்கு இருக்கு. கரெக்ட். அதனாலதான் உங்க ஆத்துக்குள்ள வராம நான் இங்க ஒதுங்கி இருக்கேன். முடிஞ்சா போஜனத்துக்கு வழி பண்ணுங்க, இல்ல அது கூட வாலா இருக்கா. அடம் பிடிக்காத பானு.
நான் உங்க அப்பாட்ட போய் சமாதானப்படுத்துறவா. பால் நீங்க பேசாதீங்க கிருஷ்ணய்யர். கல்யாணத்துல நீங்க தான் கலாட்டா பண்ணீங்க. இப்ப இங்க இந்த நாரதர் வேலையை நீங்க தான் ஆரம்பிச்சிருக்கீங்க. நாரதர் கழகம் நன்மையில் தான் முடியும். நடப்பாடு. நான் வரலன்னு சொல்லிட்டேன்ல. டேடே இருடா. அக்ரஹாரத்துல அவங்க சாதிக்காரவங்க எவ்வளவோ பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் சொல்லி கூட கேட்காத ஐயர் நீ சொன்னா மட்டும் கேட்டா போறாரு. ஆட்டையும் மாட்டையும் கூட ஒரு பக்கமா பொத்தி தாண்டா ஓட்டிட்டு போறாங்க. ஆனா ஐயரு நீங்க அவளை ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம தெற்கையும் வடக்கையும் இந்த திருப்புறீங்களே. எல்லாம் சரிமா. ஆனா நான் இவ்வளவு பக்கத்துல வச்சிட்டு இருந்தேன்னா அப்புறம் நான் பண்ண சத்தியத்துக்கு என்ன அர்த்தம்னு வேண்டாம். கண்ணு எல்லாம் இருந்து சாப்பிடாம இருந்தா தாண்டா அதுக்கு பேரு உண்ணாவிரதம். எதுவுமே இல்லைன்னு சும்மா இருந்தோம்னா அதுக்கு பேர் பட்டினி. இதை விட இன்னும் தெளிவா ஏன் லெவலுக்கு ஒண்ணு சொல்றேன் கேளு. கோயில்ல குறுக்களா இருந்துட்டு குடிக்காம இருக்கிறது பெரிய கட்டுப்பாடு இல்ல. சாராய கடையிலேயே வேலை பார்த்துட்டு குடிக்காம இருக்கிறானே உண்மையிலேயே அதுதான்டா கட்டிக்காரன். ஏய், என்ன இங்க நடக்கிறதெல்லாம் உனக்கு ரொம்ப இலக்கணமா தெரியுதா? முதல்ல அவ கேக்குற பாயிண்ட்டுக்கு பதில் சொல்லுங்க. 10 நாள் நான் இங்க தங்குறேன். என்ன தொடாம இருக்க முடியுமோ? முடியவே முடியாது. 10 நாள் இல்ல 10 மாசம் ஆனாலும் நான் உன்னை டச் பண்ண மாட்டேன். சும்மா எதுக்கு வெட்டி வாய்? வேற ஏதாவது விஷயத்துல சத்தியம் பண்ணா கண்ட்ரோலா இருக்கலாம். ஆனா இதுல இருக்க முடியுமா? முடியாது. அதுலயும் நீங்க வேற சபல கேஸ். இது சபல கேஸா? ஏண்டே, உங்க அப்பனாத்தா பாத்துட்டு இருக்கும்போது என் கண்ணத்துல கிஸ் பண்ணது நீயா இல்ல நானா? ஏண்டா மகனே, கல்யாணத்துக்கு முன்னால உன் சம்சாரம் கூட என் சம்சாரம் மாதிரி தானா? இதெல்லாம் போய் எல்லாம் ஒரே ஸ்கூல் தான் போல இருக்கு. இத பாரியா, இத்தனை பேரை சாட்சியா வச்சுட்டு நான் ஒரு 3 மாசம் இந்த குடிசையில தங்குறேன். உண்மையிலேயே நீ என்ன தொடாம இருந்துட்டேன்னா நான் உன்னை உத்தம புத்திரன்னு ஒத்துக்கிறேன். ஒருவேளை தொட்டுட்டான்னா ரெட்ட குழந்தை பெத்துக்குவேன். வேற என்ன? ஏமா, அடுக்கல சுத்தமா கழுவி வச்சிருக்கேன். ஏன் சோறாக்கல? ஆக்க விட்டா தானே. என்னத்த ஆக்க விட்டா தானே? சாயங்காலம் ஒலை வச்சேன். உன் பொண்டாட்டி பத்திரகாளி மாதிரி அங்க இருந்து வந்து நான் மருமகன் எதுக்கு இருக்கிறேன், ஒழுங்கா மரியாதை எல்லாரும் அங்க வந்து சாப்பிடுங்கன்னு ஒலை வச்ச பாத்திரம் மண்டத்துல இருந்து காய்கறி வரைக்கும் எல்லாத்தையும் அள்ளிக்கிட்டு போயிட்டா. ஓஹோ, அப்ப நீங்க 2 பேரும் அங்கதான் போய் சாப்பிட்டு வந்தீங்களா? ஆமா, நெய் கொஞ்சம் ஜாஸ்தி. ஆடாடாடாடா, சாப்பாட்டு விஷயத்திலேயே என் மருமக கிட்ட இவ்வளவு வித்தை இருக்குதுன்னா இவன் கொடுத்து வச்சாட போய் சோத்தையாவது தின்னுட்டு வா. ஏண்டா கொஞ்சம் இப்படி வரேடா. அண்ணாவா? என்னடி முறைய மாறுது? அட நீங்க வேற, அவங்க இதுல ஏன்னா நம்ம இதுல ஆசையா அத்தான்னு கூப்பிடுறதில்ல அது மாதிரி. ஓஹோ, கூப்பிடறால போயேண்டா, என்னன்னு கேளு. கரப்புதான். ஏய், நான் அங்க வரமாட்டேன். வேணா சாப்பாடு இங்க எடுத்துட்டு வா. யோ, அக்கம் பக்கம் எல்லாரும் முழிச்சுட்டு நம்ம வாசல தான் பாத்துட்டு இருக்கா. நீயே தப்பு பண்ண நினைச்சா கூட முடியாது. பேசாம சாப்பிடவா. தேவையில்லை, நான் பட்டி கிடக்கிறேன். அட ஏன்டா, இன்னைக்கு கிரக பிரவேசம். முதல்ல புருஷனுக்கு ஆக்கி போட்டுதான் சாப்பிடணும். மத்தியானமும் சாப்பிடல. இப்பவும் இவ்வளவு நேரம் ஆச்சு சாப்பிடாம பட்டினியா இருக்கு. அதுகிட்ட ஏன்டா யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்க? போய் சாப்பிட்டு வாப்போ. ஐயோ, இவளை பத்தி உனக்கு தெரியாதுமா. அங்க போனா ஏதாவது குட்டி கலாட்டா பண்ணுவா. வேணா நீ அந்த வாசல்ல வந்து உட்காரு, நான் உள்ள போய் சாப்பிடுறேன். அதான் எல்லாரும் நம்மளே பாத்துக்கிட்டு இருக்காங்களே, நான் வேணா இந்த வாசல்ல உட்காந்துக்கிறேன். போங்கண்ணா. வெயில் காலம், உடம்புல துணிப்பட்டாலே ஒரே எரிச்சலா இருக்கு. நீ உட்காரு. வேணாங்க, நான் வேணா பரிமாறிட்டு அப்புறம் உங்க பக்கத்துல உட்காந்துக்கிறேன். நான் ஒண்ணும் உன்னை பிரியத்துல உட்கார சொல்ல. நீ குனிஞ்சிட்டு பரிமாற வேண்டாம். ஏன் குனிஞ்சிட்டு பரிமாறினா என்ன தப்பு? நீ குனிஞ்சிட்டு பரிமாறினா எனக்கு பிடிக்கல. வேணா உட்காந்து பரிமாறு. காமாலக்காரனுக்கு கண்டதெல்லாம் மஞ்சளா தான் தெரியுமா? என்னத்த காமால மஞ்சள்? பின் என்னையா, உன் மனசு அலப்பாயுது. அதனாலதான் நான் சாதாரணமா பரிமாறினா கூட நோக்கு எப்படி இல்லாம தோன்றது. எனக்கு தெரியுண்டி, நீ இப்படி எல்லாம் பேசுவேன். இதனாலதான் நான் மாட்டேன். ஐயோ, வேண்டாம் வேண்டாம், சாப்பிடுங்க. நான் ஒண்ணும் பேசல. சாப்பிடுங்கண்ணா. யோ, எடுத்த உடனே நாட்டு பொறுத்த மாதிரி பேசுறியே. பால் பாயசம் இருக்கு, மைசூர் பாக்கு இருக்கு, லட்டு இருக்கு. இடுப்புல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. லைனா ஒன்னொன்னா வாங்க. சரி, எப்படி இருக்கு வடை? சுமாரா இருக்கு. சுமாரா இருக்கா? அன்னைக்கு என்னமோ மாமி இனிமே வடைனாலே உங்க ஞாபகம் தான் வரும்னு. அது உங்க அம்மா சுட்ட வடை. அவங்க வடை சுடுறதுக்கும் நீ வடை சுடுறதுக்கும் a lot of difference is there. அன்னைக்கு வடை பாயசம் எல்லாமே செஞ்சது நான் தான். எங்க அம்மா பேர் வாங்கிட்டா. நிஜமாவா? பரவாயில்ல. இனிமே தினம் இந்த குடிசையில வந்து சாப்பிடறதுல ஒரு நல்ல உபயோகம் இருக்கு. என்னது, அந்த பக்கத்து வீட்டு பசுமாடு அப்ப பிடிச்ச ஒரு மாதிரியா கத்திட்டு இருக்கு. அது காத்தால இருந்து அப்படித்தான்.
காலையில இருந்து அப்படியா? ம். அச்சோ, அப்படின்னா பாம்பு இல்லைன்னா ஏதாவது பூச்சி கடிச்சிருக்கும். பசுமாடு இப்படி கத்துதுன்னா அது வீட்டுக்கார கவனிக்கலன்னா ரொம்ப ஆபத்து. நான் போய் சொல்லிட்டு வந்துடுறேன். டேடே, நான் போய் விசாரிச்சாச்சு, என்ன காரணம் எல்லாமே சொல்லிட்டாங்க. சொல்லிட்டாங்களா? ம். ஆமா, அந்த பசுமாடு ஏன் அப்படி கத்துதான்? நீ சின்ன பையன், அதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டாம். நீ தெரிஞ்சுக்கலாம், ஆனா நான் சின்ன பையனா? அதுக்கு இல்லையா, அதெல்லாம் புரிஞ்சுக்கிற அளவுக்கு நோக்கு பக்குவம் பத்தாது. யார்? எனக்கு பக்குவம் பத்தாதா? நீ விஷயத்த சொல்லு, எனக்கு எந்த அளவுக்கு பக்குவம்னு அப்புறமா நான் காமிக்கிறேன். ஓகே, பசுமாடு எப்படி கத்தும்? பசுமாடு? அம்மா, கரெக்ட். அது ஏன் அப்படி கத்துது? அதுக்கு பசி, வக்கி புல்லு இல்லைன்னா புண்ணாக்கு தேவை, அதுக்காக அப்படி கத்துது. குட். மாது கொஞ்சம் ஃபீலிங் கூட கத்துனா? ஃபீலிங்? கண்ணு குட்டிக்கு பசி, அதுக்கு பால் கொடுக்கணும், அதுக்காக அம்மா அப்படின்னு ஃபீலிங் கூட கத்துது. வெரி குட். டோன்ட் டச் மீ, கம் டு தி பாயிண்ட். மானு கத்துனா தனக்கு பசி, மா அந்த கொஞ்சம் ஃபீலிங் கூட கத்துனா கண்ணு குட்டிக்கு பசி. எக்ஸாக்ட்லி. ஆனா இந்த கத்தல் எப்படி இருக்கு? இது வேற மாதிரியா? அடி வயித்துல இருந்து சத்தம் வருதே. அந்த ரெண்டு கத்தலுக்கும் இந்த கத்தலுக்கும் வித்தியாசம் இருக்கும். நோ, here also lot of differences there, no? Yes. Why? தனக்கு பசின்னு கத்தி கேள்விப்பட்டிருக்கேன். தன்னுடைய குழந்தையான கன்றுக்கு பசின்னு மா ஃபீலிங் கூட கத்தியும் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அது ரெண்டும் இல்லாம அடி வயித்துல இருந்து ஒரு மாதிரியா மா அப்படின்னு கன்ஃபியூஸா சத்தம் வருதே. ஏன்? அறிவு கட்டவன 3 நாளா அக்கம் பக்கத்துல யாரையும் தூங்க விடாம உன் பசுமாடு இப்படி கத்திக்கிட்டே இருக்க. நீ மட்டும் 2 பொண்டாட்டி கட்டிக்கிட்டா சரியா போச்சா? அப்பப்ப பசுமாட்ட காலைகிட்ட சேர்க்கணும்னு உனக்கு தெரியாது? புரியுது புரியுது. அந்த டாபிக்க மறந்துடுவோம். நான் பேசாம சாப்பிட்டு போறேன். இது பூனை, இது கூட பரவாயில்ல, அது கத்துனா கத்திட்டு போட்டோம், பேசாம. கோழி. என்ன இன்னைக்கு அக்கம் பக்கம் எல்லாம் ஒரே சமாச்சாரத்துல இருக்குது. இன்னைக்கு எனக்கு சாப்பாடு இதோட போதும். ஏன் பாதியில எந்திரிச்சிட்டு போற? அது பாட்டுல கத்துனா கத்திட்டு போட்டோம், நான் இன்னும் கத்தல. யாரு இந்த சத்தம் எல்லாம் கேட்டா இன்னும் கொஞ்ச நேரத்துல நீயும் கத்த ஆரம்பிச்சிருவ. எனக்கு போதும். ஏண்டா இங்கேயா படுக்கிற? வேற எங்க படுக்கிறது? இல்ல, இன்னைக்கு எங்களுக்கு கல்யாண நாள். பறிச்ச பாருங்க அங்கிட்டு. என்னைக்கு தான் உங்களுக்கு கல்யாண நாள் இல்ல? ஆடி காத்துல அம்மியே பறக்குது. ஏண்டடி, யாரு அவன் ஜன்னல் வழியா எட்டி பாக்குறவ? இன்னொருத்த பாரு, ஓலையை பிரிச்சு உள்ளார பாக்குறான். ஏண்டா, என் புருஷன் இப்ப என் கூட இல்ல, அந்த தைரியத்துல தானே இப்படி எல்லாம் பண்றீங்க? முட்டா பசங்களா, உங்களுக்கு எல்லாம் அக்கா தங்கச்சி இல்ல? அவங்கள நான் எட்டி பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? பாக்காதீங்க, அசிங்கமாயிடும். அப்படியெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். இருந்தாலும் ஒரு பேச்சுக்கு சொல்றேன். எங்க என் கையில மட்டும் கிடைச்சீங்க, சத்தியமா ஒவ்வொருத்தரையும் மண்டையை புறந்து குறவழியை கடிச்சிருவேன். ஐயா பிள்ளைனா கொஞ்சம் கலரா தலதலன்னு இருக்கத்தான் செய்யும். ஆனா என் பொண்டாட்டி ஆயிட்டான்ல, அயோக்கிய ராஸ்கல். இத புடி. எதுக்கு புடி. யோ, என்னையா இது? இவ்வளவு பெரிய தடி என் கையில கொடுத்துட்டு ஓப்பாட்ல போயிட்டேன். இத வச்சுட்டு நான் என்ன பண்ணுவேன்? உள்ள போவதையா? யோ, ப்ளீஸ் கம், ப்ளீஸ் வெல்கம், ப்ளீஸ் கம், ப்ளீஸ். ஏய், எவன் வந்தாலும் நான் பாத்துக்கறேன். நீ கதவை தாள் போட்டு உள்ள போய் படு. இத பாருங்க, மார்கழி மாசம் இந்த பனில படுத்தீங்கன்னா கை கால் எல்லாம் விரைச்சு போயிடும். எது விரைச்சாலும் பரவாயில்ல, நீ உள்ள போ. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க முதல்ல உள்ள வாங்கோ. நான் வேணும்னா ஒரு கேப் விட்டு டச் பண்ணாம படுத்துக்கிறேன். எரிச்சல கிளப்பாத, மரியாதையா உள்ள போ. என் அன்பு கணவரே, நான் சொல்ல வந்தது என்னவென்றால், உள்ள போ. அரைஞ்சு பல்லெல்லாம் கழட்டி போடுவேன். சும்மா விளையாட்டே பண்ணிட்டு இருக்கிற நீ.
மரியாதையா இந்த ஐயர் பிள்ளைய விட்டு போறியா இல்லையா? மாட்டேன். மாட்டியா? டேய் இது என்ன? ஓம் ரீம் ஓம். இப்ப இதுக்கெல்லாம் அடங்க மாட்டான். டேய் நீ கம்பி எடுத்துக்கடா, நீ ஓகே எடுத்துக்கடா, நீ கண்ட கால்ல சூடு போடு, நீ முதல்ல சாத்துறா. நீங்க பாட்டுல சவுக்கு அடிக்கிற சூடு போடுறாங்கறீங்க. அந்த பொண்ணு உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? இந்த பொண்ண மோகினி பிடிச்சிருக்கு. பாத்தீங்களா, சூடு போட்டா இந்த பொண்ணுக்கு ஒண்ணும் ஆகாது, மோகினிக்கு தான் வலிக்கும். கிழிக்கும். இப்ப மரியாதை நீங்க எல்லாம் இடத்த காலி பண்ணல, அந்த கம்பி பிடிக்கும் உங்க ஒவ்வொருத்தருக்கு நான் சூடு போட்டுருவேன். சொன்னா கேளுங்க, ரொம்ப கொடூரமான மோகினிங்க. யோ, இப்படி எந்திரிக்க போற இல்லையா? இந்தாப்பா, நமக்கு எதுக்குப்பா இந்த வீண் பம்பு? வாங்கப்பா. ஆமையா பா, இந்த பேய ஓட்டம் வந்து இடுப்பெல்லாம் போச்சியா. பேயா இது? அம்மா பானு, பானு. ஏய்யா, ஐயோ, நான் உன் புருஷம்மா. நான் உன் பொண்டாட்டி இல்லடா, ஆத்தா. ஆத்தாவுக்கு எல்லாருமே மகன் தாண்டா. அது சரி, ஆத்தாளுக்கு இப்ப என்ன வேணும்? உன் பொண்டாட்டி என் பக்தடா. கல்யாணம் முடிச்ச நாள்ல இருந்து தினதினம் ராத்திரியெல்லாம் அவளை கண்கலங்க வச்சுட்டு காலையில என் மூஞ்சில முழிக்க உனக்கு எப்படிடா மனசு வருது? தப்புதான் ஆத்தா, ஆனா அதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்கு ஆத்தா. தெரியும், அத தீர்த்து வைக்கத்தான் நான் இப்ப வந்திருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ் ஆத்தா. ஏதாவது பரிகார பூஜை இருக்கா? இருக்கு, ஆனா வெளியே யாருக்கும் தெரியாம ரகசியமா நாம 2 பேரும் மட்டும் செய்யணும். அதுக்கு என்ன ஆத்தா, செஞ்சிருவோம். டேய், கிட்ட நெருங்காதே. முதல்ல அந்த கதவை தாப்பால் போடு. கதவை தாள் போடுறதா? இல்ல ஆத்தா, இங்க கையெலும்பு காலெலும்பு கபாலம் இன்னும் குட்டிச்சாத்தான் என்னென்னமோ இருக்கு. எனக்கு பயமா இருக்கு ஆத்தா. ஆத்தா இருக்கும்போது என்னடா பயம்? ஐயோ, எனக்கு பயமே ஆத்தாள் நினைச்சேன் ஆத்தா. ஐயோ, ஆத்தா எங்க போற? ஆத்தா இரு. ஐயோ, ஏன் கதவை தாள் போடுற?